புது வருஷத்தன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேங்கிறங்க அதையா பிள்ளைகளையும் சேர்த்து வெங்காய காட்டுக்கு லேட்டர்களுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. பயப்பிள்ளைக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இழுக்க மாட்டேன்ட்டு கொண்டுட்டாங்க. அப்புறம் நான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தேங்க. சின்னவ கூட நான் இழுத்துட்டு போனேங்க. அதே பெரியவ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலுங்க. அப்போ பெரியவ கூட நான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தேங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி இழுத்து நடந்தது என்னமோ காட்டுக்குள்ளே நானுங்க. கடைசியில் பார்த்தா சடைஞ்சு போய் உட்காந்துட்டாங்க 2 பேரும். பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மட்டாத்தான் இருந்தது. அதனால் நானே இழுத்துட்டு போனேங்க. எப்படி இழுத்து சேர்த்தி ஒரு 2 கேட் இழுத்து சேர்த்துனேங்க. அப்புறம் இழுத்ததையுமே பிள்ளைங்க இனிமேல் இழுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போய் உட்காந்துட்டாங்க கடைசியில். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பிள்ளைங்க மாங்குன்னு வேலை செய்கிறது எதுக்குங்க? கடைசியில் நாம் ஏதோ ஒன்று போகையில் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து மாங்குன்னு வேலை செய்கிறாங்க. சரி போச்சாது பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க எங்கள் அப்பாவும் கடைக்கு போனேன் அப்படிங்க. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த குளிர்லேயுமே இந்த பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வேறு கேட்குதுங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தேங்க. அப்புறம் பார்த்தா இது சிக்கி விழுந்துருச்சுங்க லேட்ரு. பார்த்தா எடுக்க முடியல, உட்காந்துட்டா. மறுபடியும் பார்த்திங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டு எடுத்து விட்டுட்டாளுங்க. எடுத்து நான் தான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். எடுத்து விட்டதையுமே ஒரு 5-6 லேட்ரு இழுத்துருப்பேங்க. இழுத்ததையும் வெயில் வந்துருச்சு. லைட்டாக வெயில் வந்ததே பசிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் இழுக்கலாம் அப்படின்ட்டு மாங்குன்னு 2:30 வரைக்கும் இழுத்துட்டு இருந்தேங்க. சரி இதுக்கு மேலே விட்டால் ஆகாது, கதையாகாது அப்படின்னு சொல்லிட்டுங்க நாங்களே இழுத்து சேர்த்துனுங்க. கொஞ்சம் இழுத்து சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆள்காரன் பார்த்திங்கன்னா கடையோட சரி பண்ணிட்டு இருந்தானுங்க பெட் ஓட்டுனதையெல்லாம். அதையுமே பார்த்துட்டு வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டாத்தான் இருந்தது. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சதுங்க. அப்புறம் இப்படியே கொஞ்சம் இழுத்து சேர்த்திட்டுங்க. சரி நீ எல்லாம் நம்ம கதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. யாரெல்லாம் இந்த புது வருஷத்தில் வந்து மாங்குன்னு தோட்டத்தில் வேலை செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு இப்படி தான் போச்சுங்க.